ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் சீர்காழி சரவணன். இந்த ஒரு பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியா பாகிஸ்தான் இடையில ஒரு மோதல் ஏற்படும் பட்சத்துல இந்தியாவுடைய ரஃபேல் போர் விமானங்களை காட்டிலும் சுகோய் 30 MKI போர் விமானங்கள் மேஜர் ரோல் பிளே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா பார்த்தோம்னா சுகோய் 30 பொறுத்த வரைக்கும் 2002 நம்ம படையில வந்து இணைக்கிறோம். இது வந்து இந்தியாவுடைய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் மற்றும் ரஷ்யாவுடைய சுகோய் டிசைன் பீரோ, அந்த இரண்டு நிறுவனங்களும் கொலாபரேஷன்ல இந்த ஒரு போர் விமானத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க. உலக அளவுல பல நாடுகள்கிட்ட சுகோய் போர் விமானங்கள் இருந்தாலும் கூட இந்தியாவில் இருக்கிறதுல வந்து நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம செஞ்சிருக்கோம். அதாவது சுகோய் 30 MKI ஐனா இந்தியா அப்படிங்கிற பேரை குறிக்கும். இந்த வேரியன்ட்ல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். மேலும் இன்றைய தேதியில இந்தியாவில் தோராயமா 260க்கும் அதிகமான சுகோய் 30 போர் விமானங்கள் இருக்கு. இதுல வந்து மேஜரான போர் விமானங்கள் ஜம்மு காஷ்மீரை பேஸ் பண்ணி இருக்கு. நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா கூட நம்ம தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஏர்பேஸ்ல கூட நம்ம பிரம்மோஸ் இன்டிகிரேட் பண்ணி சுகோய் வந்து நிறுத்தி வச்சிருக்கோம். அந்த அளவிற்கு சுகோய் போர் விமானங்கள் வந்து ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. ரஃபேல் வருகைக்கு முன்னாடி சுகோய் தான் இந்தியாவுடைய அட்வான்ஸ்டு ஏர்கிராப்டா இருந்துச்சு. மேலும் அதே மாதிரி டசால்ட்டினுடைய மிராஜ் 2000 அதுவுமே கூட பார்த்தோம் அப்படின்னா நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போறப்பலாம் அந்த மிராஜில இருந்து தான் நம்ம பாம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி அந்த டெரர் அவுட்ஃபிட் அந்த இயக்கங்களுடைய மூவ்மெண்ட்டை வந்து அட்டாக் பண்ணி அழிச்சோம். ஸோ அந்த அளவிற்கு மிராஜ் சுகோய் ரெண்டுமே முக்கியமானதா இருக்கு. இதுல வந்து சுகோயில வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா. அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவுடைய R-77 மற்றும் R-73 இந்த ரெண்டு மிசைல்ஸ் அதுல இருக்கு. இது ரெண்டுமே பவர்ஃபுல்லான மிசைல்ஸ். அதோட சேர்த்து பிரம்மோஸ் நம்ம இன்டிகிரேட் பண்ணியிருக்கோம். மேலும் இதுல வந்து ஆஸ்ட்ரா ஏர் டு ஏர் மிசைலும் நம்ம அடிஷனலா ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு ஏர் ஸ்ட்ரைக் போனோம்னா கூட சுகோயினுடைய ரோல் வந்து மேஜரா இருக்கும். அதே மாதிரி ஒரு கடல்ல போய் ஒரு அட்டாக் போறோம் அப்படின்னா இதுல ஆன்டி ஷிப் மிசைல்ஸ் இருக்கு. ஒரு கப்பலை வந்து தாக்கி மூழ்கடிக்க முடியும் இந்த சுகோய் போர் விமானத்திலிருந்து. இதுல வந்து 8 டன் எடை உள்ள வெடிபொருட்களை வந்து நம்ம சுமந்து செல்ல முடியும். மேலும் இதோட ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா மேக் 2 ஸ்பீட்ல வந்து டிராவல் பண்ணும். இதோட ரேஞ்ச் பார்த்தோம்னா தோராயமா 1800 மைல்ஸ் அளவுக்கு இதை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். அந்த அளவிற்கு ஒரு முக்கியமான போர் விமானமாகவும் இது இருக்குது. மேலும் இதுல வந்து 2 AL-31FP டர்போ இன்ஜின்ஸ் இருக்கு. ரொம்ப முக்கியமானது இன்ஜின். இந்த 2 இன்ஜினுமே ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ மேக் 2 ஸ்பீட் அச்சீவ் பண்றதுக்கு இந்த இன்ஜின் வந்து ஒரு முக்கியமான ஒண்ணு. மேலும் இதுல வந்து நிறைய இஸ்ரேல் மற்றும் பிரான்ஸ் தொழில்நுட்பங்களை வந்து நம்ம அடிஷனலா வந்து ஆட் பண்ணியிருக்கோம். குறிப்பா பார்த்தோம்னா இதுல இருக்கக்கூடிய IRST சொல்லுவாங்க, இன்ஃப்ராரெட் சர்ச் அண்ட் ட்ராக். இதை பயன்படுத்தி ஒரு எனிமியோட ஏர்கிராப்ட் இந்த சுகோய் கிட்ட வருதுன்னா குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள வரும்போதே டிடெக்ட் பண்ணி விமானிக்கு வந்து தகவலை கொடுக்கும். ஸோ அதற்கு பிறகு நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து தாக்கி அழிக்க முடியும். இன்றைக்கு தேதிக்கு பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய அதிநவீனமான போர் விமானங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு வந்து F-16, இன்னொன்று வந்து J-17 டெண்டர். இந்த F-16 பார்த்தோம்னா அமெரிக்கா அதற்கான தொழில்நுட்பங்களை வழங்குறதை வந்து நிறுத்திட்டாங்க. அதாவது உதிரி பாகங்கள் தேவை. ஒரு ஏர்கிராப்ட்னா அது அப்பப்போ வந்து சில தொய்வுகள் ஏற்படும், பாதிப்புகள் ஏற்படும். அதை சீர் செய்யறதுக்கு வந்து உதிரி பாகங்கள் கொடுக்கணும். இது F-16 வந்து அமெரிக்க தயாரிப்பு. அமெரிக்கா அந்த உதிரி பாகங்கள் வழங்குறத நிறுத்திட்டாங்க. ஸோ அதனால அந்த விமானமே கூட ஒரு மோசமான கட்டமைப்புல தான் இருக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா ஒரு விமானத்தை வந்து இயக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. 1 மணி நேரம் இயக்குனா கூட பல லட்சங்கள் செலவாகும். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுடைய போர் விமானம் பயிற்சியில கீழே விழுந்து தர கூட சில தகவல்கள்லாம் வருது. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ராணுவம் வந்து மறுப்பு தெரிவிச்சாங்க. சோ அந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள்லாம் இருக்கு. அதே மாதிரி இந்த சுகோய் போர் விமானத்துல வந்து நடுவழியிலேயே எரிபொருளும் நிரப்ப முடியும். அந்த மாதிரியான வசதிகள் கூட இதுல இருக்கு. சோ நாளைக்கு ஒரு போர் ஏற்படும் பட்சத்துல சுகோய் 30 MKI ரோல் வந்து ரொம்பவே மேஜரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதான் இந்த ஒரு பதிவுல நான் சொல்ல வந்த விஷயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.